இந்த மீன் பேர் கண்ணாடி பாறை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம இது பண்ணணும்னா அந்த அதில் உள்ள முள் எல்லாமே நம்மளுக்கு செதில் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த பாறையில் வந்து ரொம்ப செதில் இருக்காது, ஒரு குட்டி குட்டியாக கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நம்ம 2 பக்கமும் இந்த செதிலை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கும், லேசாக தான் இருக்கும், மற்ற மீன் அளவுக்கு இதில் இருக்காது. இவ்வளோ தான். இதில் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இந்த பக்கம் பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிடுவோம். நல்ல பெரிய மீன் இது. எவ்வளோ தான் சிசர் பதமாக இருந்தாலும் வெட்ட மாட்டேங்குது. இதை வந்து அழகாக ஒரே மீன் வந்து நம்ம பொரிச்சு வச்சோம்னா சரி, ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரிக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 பக்கமும் வெட்டியிருங்க. வால் இந்த வாலையும் நல்லா கட் பண்ணிடுவோம். இது அந்த கடையில் உள்ளவங்க இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அந்த கத்தியை வச்சு. இந்த ரொம்ப ஈஸி எல்லா மீனுக்குமே. இந்த பக்கம் அந்த வாய் பகுதியில் இந்த இருக்கு பாருங்கள், இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மீனுனால நல்லாயிருக்கு. இந்த 2 பக்கமும் நல்லா விரித்து விட்டுட்டு இந்த இடத்துல கை வச்சு இதை நம்ம இழுத்தோம்னா, இதை நம்ம இழுக்க வராட்டி இந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே விரலை விட்டு நம்ம அப்படியே பிச்சை எடுத்துடணும். எடுத்தோம்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும் பாருங்க, அவ்வளோ வந்துடும். அப்புறம் இந்த சைடை மட்டும் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிட வேண்டியது. இப்படி தான் எல்லா மீனையும் கட் பண்ணணும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மீனை வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு நல்ல நீளமாக அழகாக கட் பண்ணி விட்டுருங்க. இது பொரிக்கும் போது இதுக்குள்ளார மசாலாலாம் போகும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம இப்படி கொஞ்சம் விரித்து விட்டுக்கிறோம். கையில் இப்படி விரித்து விட்டோம், நல்லா ஆழமாக சதையெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ள இதாகிக்கிறோம். இவ்வளோ தான் பாருங்கள், மீன் க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தான். இந்த மீனில் மசாலா போட்டு நம்ம எப்படி பொரிப்போம்னு காமிக்கிறேன். பொரிக்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்குவோம். தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் பக்கமாக எடுத்துருக்கேன். ஒரு காரம் அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கருவேப்பிள்ளை பொடி. இது வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மிளகுத்தூள், மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை மட்டும் நம்ம வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டு இது பண்ணி பாருங்கள், மீன் பொரிச்சு பாருங்கள். எல்லா பொரியலுக்கும் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீன் மேலே அப்ளை பண்ணிக்குவோம். நம்ம இந்த ஃபுல்லாக இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்குள்ளரெல்லாம் நம்ம மசாலாவில் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிறணும். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து பொரிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளரெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மண்டை இந்த இதுக்குள்ளர நல்லா இது பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிப்போம். நம்ம மீன் பொரிப்போம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குருவோம். எப்பயுமே மீன் பொரிக்கிறதுக்கு நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மீனை நல்லா வச்சுக்குவோம். இந்த பாறை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாறையை வந்து சின்னதாகவும் வைக்கும். சின்னதாக வாங்கினாலும் கட் பண்ணாமல் ஒரே இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு ஆளுக்கு ஒன்று வைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அழகாகவும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறணும். இந்த மாதிரி இரும்பு இதில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த எப்போயுமே மீன் பொரிக்கிறதுக்கு இந்த இரும்பு தோசைக்கல் தான் வச்சுக்கிடுவோம். இதில் வந்து சப்பாத்தியும் மீன் மட்டும்தான் பொரிப்போம். இது கனமாக இருக்கிறதுனால சப்பாத்தியும் மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கிறது. தோசை ஊற்றுறதுக்கு தான் வேறு நாங்கள் நான்ஸ்டிக் வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இந்த மீன் நல்லா பொரிச்சாச்சு. நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, பார்த்துருக்கோம். சூப்பர். அவ்வளோதான். இன்றைக்கி கண்ணாடி பாறை மீன் நம்ம வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா பிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த லெமன் எடுத்து இது மேலே புழிஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.